இன்னைக்கு வீடியோல நம்ம ரெண்டு ஃபோன் அடிச்சு விட போறோம். அடிச்சுக்க விட போறோம். இதுவுமே தப்பா தான் இருக்கு. நான் தெளிவாக சொல்லிடுறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஒரு சைடு பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸோட 035G, இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா IQOOட Z7 Pro. இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி பார்த்து யார் பெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ பிடிச்சப்ப மறக்காம வாங்க பார்க்கலாம். சோத்தங்கை பாக்கம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு IQOOட Z7 Pro இருக்கு. பீச்சங்கை பாக்கம் பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸோட 035G இருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்த பத்தி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் மார்க்கெட்ல இப்போ என்ன விலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபினிக்ஸ் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இன்ஃபினிக்ஸ் 035G பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டு வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ஒன்று 8GB RAM இருக்குது, இன்னொன்று 12GB RAM இருக்குது. ஆனால் ரெண்டுத்துக்குமே ஸ்டோரேஜ்னு பார்க்கையில் 256GB தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 8GB RAM பார்த்தீங்க அப்படின்னா 24,000க்கு சேல் பண்ணுறாங்க. இது 12GB RAM பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 25,000க்கு சேல் பண்ணுறாங்க. இதுவே வந்து IQOOட Z7 Pro பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே வேரியன்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, 8GB மட்டும்தான். ஆனால் ஸ்டோரேஜ்னு பார்க்கையில் மொத்தம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 128GB, இன்னொன்று 256GB. இந்த 128GB இருக்க வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,000. இதுவே 256GB போனோம் அப்படின்னா 25,000க்கு சேல் பண்ணுறாங்க. ப்ரைஸ்னு பார்க்கையில கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் இன்ஃபினிக்ஸில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கு 12GB RAM அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா IQOOல நமக்கு ஒரே வேரியன்ட் மட்டும்தான், 8GB மட்டும்தான். ஸோ எனிவே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ்னு பார்க்கையில ஈக்குவலாக தான் இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறப்ப இந்த ப்ரைஸுக்கு ரீசனபிளாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ஃபோனோட ஹார்ட்டை பற்றி பார்க்கலாம். அதாச்சும் ப்ராசர்னு பார்க்கல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு IQOO Z7 Proவில் MediaTek Dimensity 7200 அப்படிங்கிற ஒரு 4nm ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதுவே நமக்கு Infinix 035Gல பார்த்தீங்க அப்படின்னா MediaTek Dimensity 8020 அப்படிங்கிற ஒரு 6nm ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராசருமே வந்து நம்ம கம்பேர் பண்ணுறப்ப பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. ரெண்டுமே சேமாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஃப்ரீ ஃபயர் உங்களால் மேக்ஸ் கிராஃபிக்ஸில் ஹை FPSல விளையாட முடியுது. இதுவே BGMI பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் மேக்ஸிமமாக வந்து HDR கிராஃபிக்ஸில் அல்ட்ரா FPSல வந்து விளையாட முடியுது. ஸோ கேமிங்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபோனுமே வந்து உங்களால் ஒரு நல்ல ஒரு கிராஃபிக்ஸில் கேம்ஸ் வந்து விளையாட முடியுது. ஹீட்டிங் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபோன்லையுமே வந்து வேப்பர் சேம்பர் கூலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். அதனால் ரெண்டுத்துக்குமே வந்து ஆளுக்கு ஒரு பாயிண்ட். ஓகே, ரெண்டாவது டிஸ்பிளே. இந்த ரெண்டு ஃபோன்லையுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா அது டிஸ்பிளே தான். ஏன்னா ரெண்டு ஃபோன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃபினிக்ஸ் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இன்ஃபினிக்ஸ் 035Gல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.78 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் 10-bit கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வருது. அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன்லையுமே கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்க்கல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் ஆகுது. அதே மாதிரி பீக் பிரைட்னஸ்னு பார்க்கல பார்த்தீங்க 950 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனோட ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸோட டிஸ்பிளேவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போ நம்ம IQOO Z7 Proவையும் பார்த்துடலாம். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எது பெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, IQOO Z7 Proவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் என்ன கொடுத்தாங்களோ அதே சேம் டிஸ்பிளேயோட சைஸ் தான். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 6.78 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கல 120 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சேம் அந்த அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் கான்செப்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்க்கல இங்கேயுமே வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. பீக் பிரைட்னஸ்னு பார்க்கல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1300 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸ்க்ரீனோட ப்ரொடெக்ஷனுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் அப் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப IQOOல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அட்வான்டேஜாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பீக் பிரைட்னஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1300 நிட்ஸுக்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்ஃபினிக்ஸ் 035Gல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 950 நிட்ஸ் தான் வரும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா HDR சப்போர்ட் வந்து ரெண்டு ஃபோன்லையுமே இருக்குது. ஆனால் இன்ஃபினிக்ஸ் 035Gல பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல மட்டும்தான் நம்மளால் வந்து HDR ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இங்கே IQOO Z7 Proவில் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பும் பண்ணலாம். அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ்லுமே பார்த்தீங்க அப்படின்னா HDR சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் நமக்கு கிடைக்கும். இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா IQOOல இருக்க ஒரு சில அட்வான்டேஜான பாயிண்ட். இதுவே இன்ஃபினிக்ஸ் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. எனிவே இந்த டிஸ்பிளேவோட கம்பேரிசனில் யார் வின் பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து IQOO Z7 Pro தான். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் IQOOக்கு ஒரு பாயிண்ட். மூணாவது கேமரா. இந்த ரெண்டு ஃபோனோட கேமரா கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபோன்லையுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. மேபி இன்ஃபினிக்ஸில் கொஞ்சம் மெகா பிக்சல் அதிகமாக தெரியலாம். ஆனால் குவாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் இன்ஃபினிக்ஸ் 035Gல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 13 மெகா பிக்சலுக்கு ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கிடைக்குது, 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ கேமரா கிடைக்குது. ஆனால் IQOO Z7 Proவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மெகா பிக்சலுக்கு போர்ட்ரேட் கேமரா மட்டும் தான் கிடைக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
அல்ட்ரா வைடோ இல்லை மேக்ரோவோ அந்த மாதிரி கேமராஸ் கிடையாது. அதே மாதிரி ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் வந்து கிடைக்குது. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கல பார்த்தீங்க அப்படின்னா Infinix 035Gல 50 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே வந்து இந்த ஃபோனில் தான் ஃபஸ்ட் டைமாக வந்து கொடுத்துருக்காங்க. IQOO Z1 Proல பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபோனி கொடுக்குற மாதிரி 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸோட செல்ஃபி கேமரா இன்னும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. வீடியோ ரெக்கார்டிங்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ஃபினிக்ஸில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா நம்மளால் ரியர் கேமராவாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரண்ட் கேமராவாக இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே நம்மளால் 4K 60 FPS வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியுது. என்னதான் வந்து ஸ்டெபிலைசேஷன் அந்த அளவுக்கு இல்லைனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான். IQOO Z1 Proல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ரியர் கேமராவில் 4K 60 FPS வந்து ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஆனால் ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா 180 60 FPS வரைக்கும் தான் வந்து சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து போர்ட்ரேட் கேமரா இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் போர்ட்ரேட் வீடியோஸுமே எடுக்க முடியுது. அது வந்து 180 30 FPSல வந்து நம்மளால் போர்ட்ரேட் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது. IQOO Z1 Proல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆரா லைட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன ரிங் லைட் மாதிரி தான். நம்ம நார்மல் ஃப்ளாஷ் லைட்டை கம்பேர் பண்ணுறப்ப இது பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைமில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணுது. எனிவே இந்த கேமரா கம்பேரிசன் இந்த ஃபோன் வின் பண்ணுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே Infinix 035G தான். ஏன்னா அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி குவாலிட்டியுமே வந்து IQOO கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ Infinix 035Gக்கு ஒரு பாயிண்ட். நாலாவது பேட்டரி. ஃபர்ஸ்ட் நம்ம Infinix 035Gலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAhக்கான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்லேயே தராங்க. 0 to 100 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 to 45 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ண முடியுது. இதுவே நம்ம IQOO Z1 Proல பார்க்குறப்ப 4600 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்லேயே தராங்க. கிட்டத்தட்ட 0 to 100 வந்து ஒரு 40 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ண முடியுது. IQOO Z1 Proல பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் இந்த ஃபோனில் இருக்க ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டரி எஃபிஷியன்சி ப்ராசர்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கப்ப இதோட பேட்டரி பேக்கப் ரொம்ப மோசமாலாம் இருக்காது, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். எனிவே நம்ம இன்ஃபினிக்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வின் பண்ணுறது Infinix 035G தான். அஞ்சாவது இந்த ரெண்டு ஃபோன்லையுமே இருக்க ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு Infinix 035Gலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ChatGPTயோட இன்டெகிரேட் பண்ண ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட். இது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு தெரியல, இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டுவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இதுவே IQOO Z1 Proல பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே IQOO Z1 Proல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆரா லைட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் மட்டும்தான் இருக்குது. வேற எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிற அளவுக்கு அதுலேயுமே எதுவும் கிடையாது. ரெண்டு ஃபோன்லையுமே வந்து ஸ்பெஷலாக வந்து சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. வேணா மிஸ் ஆகிற ஃபீச்சர்ஸ்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போடலாம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ SD கார்டு கிடையாது, வேறு ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, IR பிளாஸ்டர் கிடையாது. இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்குற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோன்லையுமே மிஸ் ஆகுது. ஸோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபோனுமே பாயிண்ட் கிடையாது. ரெண்டு ஃபோன்லையுமே வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த வீடியோட கன்க்ளூஷன் பார்க்குறப்ப இந்த கம்பேரிசனில் வின் பண்ணுறது Infinix 035G தான். இன்கேஸ் நீங்கள் இந்த ரெண்டு ஃபோனில் ஏதாச்சும் ஒரு ஃபோன் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா Infinix 035G சூஸ் பண்ணுங்கள், அதுவே பெஸ்ட்டாகவே இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து Infinix மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை கிடையாது, இல்லை ஏதாச்சும் காரணங்கள்னால Infinix வேணாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் IQOO Z1 Pro சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே சூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் இருக்க ஒரு ட்ராபேக்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி பேக்கப், அது ஒரு விஷயம் மட்டும்தான். மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த ஃபோன் தான் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுவும் இந்த பட்ஜெட்டில் பெஸ்ட்டு தான். அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை ஏதாச்சும் இந்த வீடியோ பற்றி சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிட்டு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஆசமான வீடியோ பார்க்கலாம் கைஸ். டாடா, பை.